ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான 3 டிஃபென்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். இந்தியாவினுடைய Su-30 MKI போர் விமானத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்-கார்ட் ஃபைபர் ஆப்டிக் சூப்பர்சோனிக் டீகாய் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரெண்டாவது இந்தியன் ஆர்மியில் புதிதாக மார்க் 2 ஹெரான் ட்ரோனை இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை ட்ரோன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்டா சைனா பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில J-10 ஏர்கிராஃப்டினுடைய ரெண்டாவது கன்சைன்மெண்ட் சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் கிட்ட வந்திருக்கு. சோ அத பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்படுது. பல ஆர்டிகல்ஸ்ல இருந்து தொகுத்து எடுத்து உங்களுக்காக இந்த டீடைல்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க இந்த 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, புக்ஸ்ன்றது பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, புக்ஸ் ஒரு தலைச்சிறந்த டீச்சரும் கூட. ஒரு புத்தகமும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதுவே பல்லாயிரம் புக்ஸா இருந்தா படிக்க நேரம் இல்லைன்னு புக்கு படிக்கிற பழக்கத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்காக தான் குக் எஃப்எம்ல பல புக்ஸ் ஆடியோ ஃபார்மேட்ல வச்சிருக்காங்க. எப்போ எங்க இருந்தாலும் போன் எடுங்க, குக் எஃப்எம்ல ஒரு ஆடியோ புக் சூஸ் பண்ணுங்க, கேட்டு அறிவை வளர்த்துக்கோங்க. குக் எஃப்எம்ல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஜவஹர்லால் நேரு எழுதின புக்கினுடைய ஆடியோ சம்மரி கேட்டேன். அதுல இந்தியாவை பத்தின ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்திருந்தாங்க. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம குக் எஃப்எம்ல இன்னும் பல தகவல்கள் தரக்கூடிய புக்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை யூஸ் பண்ணி குக் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியிற இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்ல 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனை 199 ரூபீஸ்க்கு எடுத்துக்க முடியும். சோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த ஆப் ஒரு இந்தியன் மேட் அப்ளிகேஷன். இந்தியாவினுடைய ஃப்ரண்ட்லைன் வாரியர் அப்படின்னு சொல்லப்படுற Su-30 MKI போர் விமானத்துக்கு புதிதா எக்ஸ்-கார்ட் ஃபைபர் ஆப்டிக் சூப்பர்சோனிக் டீகாய் சிஸ்டம் வரப்போகுது. இந்த சிஸ்டம் ஏர் டு ஏர் மிசைல்ல இருந்தும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ல இருந்தும் விமானத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். முதல்ல இந்த டீகாய் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீகாய் சிஸ்டம் அப்படின்றது ஒரு மிசைல் அதனுடைய டார்கெட்டை தேடி வரும்போது அந்த மிசைலை அட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் இந்த டீகாய் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இது Su-30 MKI போர் விமானத்துல எப்படி செயல்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோவ்டு டீகாய் சிஸ்டமா தான் செயல்பட போகுது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ல இதுவும் ஒரு டிஃபென்சிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஆயுதமா இனி இருக்க போகுது. இந்த டீகாய் சிஸ்டம் பொறுத்தவரை பொதுவா RF கைடட் மிசைல்ஸ்க்கு கீழே வர மிசைல்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, அதுவும் ரேடார் கைடட் மிசைல்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. கூடவே இந்த எக்ஸ்-கார்ட் ஃபைபர் ஆப்டிக் டீகாய் சிஸ்டம் மூலமா ரேடார் ஜாமிங்கும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது டூயல் பர்பஸா செயல்படும். மிசைல்ஸையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அதே சமயத்துல எதிரிகளுடைய ரேடாரை ஜாமிங் பண்ணக்கூடிய கேப்பபிளும் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீகாய் சிஸ்டம் பொறுத்தவரை இன்கமிங் சிக்னலை ரிப்பீட்டிங் பண்றது மூலமா மிசைல் டார்கெட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த டீகாய் சிஸ்டத்தை யூஸ் பண்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ Su-30 MKI போர் விமானத்தை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல இந்த டீகாய் சிஸ்டத்தை அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விங்ல அடிஷனலா ஒரு பைலான் ரெடி பண்ணி இதை அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்க ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல நம்ம மிசைல்ஸோ இல்ல பாம்ஸ் பயன்படுத்த முடியும். இந்த எக்ஸ்-கார்ட் ஃபைபர் ஆப்டிக் டீகாய் சிஸ்டம் மூலமா 1.6 மேக்ஸ் ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது 1975 km/h ஸ்பீடும் ஏர்கிராஃப்ட் 9Gக்கு மேனுவரபிலிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் பண்ணும்போது இந்த டீகாய் சிஸ்டமும் அதனுடைய ஆக்சலரேஷன் அண்ட் டர்னிங் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த எக்ஸ்-கார்ட் ஃபைபர் ஆப்டிக் டோவ்டு டீகாய் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை முன் பகுதியில் ஏர்கிராஃப்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த டோவ்டு டீகாய் சிஸ்டம் டோவாயி வந்துகிட்டு இருக்கும். சோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனை ஃபைபர் ஆப்டிக்ல கொடுத்திருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்ல பிராட்பேண்ட் ஃபைபர் ஆப்டிக்ல தான் இழுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபைபர் ஆப்டிக் மூலமா கனெக்ஷன் ஸ்பீட் இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த டீகாய் சிஸ்டத்துக்கான பவர் சப்ளை மேக்ஸிமமான ஸ்பீடை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது Su-30 MKI போர் விமானத்துக்கு அட்டாச் பண்ணா ஃபியூச்சர்ல Su-30 MKI போர் விமானத்துக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் அண்ட் சைனா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க JF-17 இருக்கட்டும்,
இருக்கட்டும், சைனா கிட்ட இருக்க J-20 ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், இந்த 2 ஏர்கிராஃப்ட்லயுமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மிசைல் வந்து PL-15 மிசைல். இந்த PL-15 மிசைல் வந்து ரேடார் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடார் கைடட் மிசைலை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த டீகாய் சிஸ்டம் மிக சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்மளுடைய ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ல இது போல ஃபைபர் ஆப்டிக் டோவ்டு டீகாய் சிஸ்டம் வரும்போது இன்னும் நம்மளுடைய ஏர்கிராஃப்டினுடைய டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல நம்ம BVR மிசைல்ஸை பயன்படுத்தி அஃபென்சிவாவும் செயல்பட முடியும். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ஆர்மில ஹெரான் ட்ரோன்ஸை இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. சாதாரண ஹெரான் ட்ரோன்ஸ் கிடையாது, ஹெரான் ட்ரோனுடைய அப்டேட்டட் வெர்ஷனான மார்க் 2 ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன் எப்போ ஆர்டர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 2021ல எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது இந்த ட்ரோன் ஆர்டர் பண்ணாங்க. $200 மில்லியன் மதிப்புல இந்த ஆர்டர் இருந்தது. டோட்டலா 4 ஹெரான் ட்ரோன் ஆர்டர் பண்ணாங்க. இப்ப இந்தியன் ஆர்மில 2 ஹெரான் ட்ரோனை இண்டெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஆர்டர் வந்து லீஸ் தான் எடுத்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு டோட்டல் லீஸ் இருக்கு. இந்த ட்ரோன்ஸை பொறுத்தவரை மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஹெரான் யூஏவில இருந்து அப்டேட் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டதா இந்த ஹெரான் மார்க் 2 ட்ரோன்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இந்த வகை ட்ரோன்ஸ், அதாவது நார்மல் ஹெரான் ட்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 49 சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. கூடிய விரைவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கட்டும், இந்தியன் நேவில இருக்கட்டும், இந்தியன் ஆர்மில இருக்கட்டும் 90 ஹெரான் ட்ரோன்ஸை பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 90 ஹெரான் ட்ரோன்ஸும் அப்டேட்டட் லேசர் கைடட் பம்ப்ஸை பயன்படுத்துற கேப்பபிளோட ஏர் டு கிரவுண்ட் அண்ட் ஏர் லான்ச்டு ஆன்டி டேங்க் மிசைல் கேப்பபிளோடவும் தயாரிக்க போறதா சொல்லப்படுது. இது வந்து 90 ட்ரோன்ஸ் இந்தியாவினுடைய முப்படைகளையும் ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட் செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தவரை 180க்கும் அதிகமான இஸ்ரேல் ட்ரோன்ஸை நம்ம பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஹெரான் MK2 அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா 4 ஹெரான் ட்ரோன் இந்தியன் ஆர்மிக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க லீஸ்க்கு. அந்த 4 ஹெரான் ட்ரோன்ல 2 இன்டெக்ட் ஆயிடுச்சு. லடாக் செக்டார்ல தான் இந்த ஹெரான் ட்ரோனை இன்டெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஹெரான் மார்க் 2 பொறுத்தவரை கேன் கேரி பேலோட்ஸ், வெப்பன்ஸ் சுமந்து செல்ல முடியும். இதுல வந்து ரோடெக்ஸ் 915 இன்ஜின் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000 ஃபீட் உயரத்துல இதனால பறக்க முடியும். 140 நாட் ஸ்பீட் இதனால மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது 260 km/h ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும். 45 ஹவர்ஸ் ஏர் என்டியூரன்ஸ் இந்த UAVக்கு இருக்கு. சோ இதனால லடாக் செக்டார்ல எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எனி அட்டாக் பண்ணனாலும் இந்த ஹெரான் MK2 ட்ரோன்னால பண்ண முடியும். சோ ஆல்ரெடி இந்த டீலை பத்தி நம்ம டீடைலா சொல்லியிருப்போம். ஐகார்ல இதை பத்தின லிங்க் கொடுக்குறேன். சோ செக் பண்ணி பாருங்க. மூணாவது அப்டேட் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு ரெண்டாவது கன்சைன்மெண்ட் J-10C ஏர்கிராஃப்ட் வந்துருச்சு. இந்த J-10C பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். J-10C வெர்சஸ் ரஃபேல் போர் விமானம். லிங்க் ஐகார்ட்ல கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இந்த 2 விமானத்துக்கும் உள்ள கம்பாரிசனை நான் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இப்போ பாகிஸ்தானுக்கு இந்த ஏர்கிராஃப்ட் வருவதற்கு காரணமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சைனாவும் பாகிஸ்தானும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஆயுதங்கள் கொடுத்துட்டு வருது சைனா தான். அந்த வகையில இந்த J-10C ஏர்கிராஃப்டும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் இந்த J-10C ஏர்கிராஃப்ட பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல தான் பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. டோட்டலா 36 J-10C ஏர்கிராஃப்ட பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் 6 ஃபைட்டர்ஸ் ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்ட சைனா கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது கன்சைன்மெண்ட்டும் வந்துடுச்சு. டோட்டலா 8 ஃபைட்டர்ஸ் வந்து இந்த ரெண்டாவது கன்சைன்மெண்ட்ல வந்திருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல இந்த வகை ஃபைட்டர் ஜெட்ல 2 ஸ்குவாட்ரன் மெயின்டைன் பண்ண போறதா சொல்லப்பட்டு வருது. சோ டோட்டலா 36 ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த J-10C ஏர்கிராஃப்ட் இஸ்ரேலினுடைய IAE லாவியினுடைய காப்பி அப்படின்னு சொல்லப்படுது. 1987ல இந்த IAE லாவியினுடைய ப்ராஜெக்ட்டை இஸ்ரேல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய பிரஷர் தான். இப்போ இந்த காப்பியான ஏர்கிராஃப்ட் J-10 ஏர்கிராஃப்டினுடைய எண்ணிக்கை சைனாவுடைய ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியில சேர்த்து டோட்டலா 548 ஏர்கிராஃப்ட் வரை அவங்க வச்சிருக்காங்க. அதுல சில ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆனதா சொல்லப்படுது. 2005ல இருந்து இது ஆக்டிவ்ல இருக்கு. அதுல சில ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆனதா சொல்லப்படுது. அதனுடைய லைஃப் டைம் கம்மி, மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அண்ட் டெக்னிக்கல் ஃபெயிலியர் இந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. சோ காமனா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட், மல்டி ரோல் ஃபைட்டர், டெல்டா விங், கேனடி டிசைன் கொண்ட ஏர்கிராஃப்ட். J-10ல மொத்தம் 11 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கல் ஸ்கேனர்டு அரே ரேடார் இந்த ஏர்கிராஃப்ட்ல கொடுத்திருக்காங்க. 22 mm கெனான் கன்னும் இந்த ஏர்கிராஃப்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட்னால மேக் 2 ஸ்பீட் வரை ரீச் பண்ண முடியும். அதுதான் இந்த ஏர்கிராஃப்டினுடைய அட்வான்டேஜ். இந்த ஏர்கிராஃப்ட்னால 60,000 ஃபீட் உயரத்துல
பறக்க முடியும். சோ டோட்டலா இந்த J-10C பத்தின அப்டேட் இவ்வளவுதான். பாகிஸ்தானுக்கு இப்ப செகண்ட் கன்சைன்மென்ட் வந்துருச்சு. சோ இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கும் ரஃபேல் போர் விமானத்துக்கும் உள்ள கம்பேரிசன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க் ஐ கார்டுல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. மொத்தமா இந்த 3 டிஃபென்ஸ் அப்டேட் லாஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இது போல டிஃபென்ஸ் அப்டேட்டை ரெகுலரா அப்டேட் பண்றேன். சோ மேலும் இது போல இன்னும் உங்களுக்கு டிஃபென்ஸ் அப்டேட் வேணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக பல ஆர்டிகல்ஸ்ல இருந்து தொகுத்து உங்களுக்காக கொடுக்கப்படுது. வேற ஏதாவது பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின ஸ்டடீஸை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.